ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஏலியன்ஸ் எமாங் இம்மோர்டல் டோங்குவோட எபிசோட் 4 தான். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே சீன் நேராக கிங்ஸியான் செட்டுக்கு தான் போகுது. அங்கே அவங்களோட செட் மாஸ்டரும் அவங்களோட சிஸ்டரும் சேர்ந்து அவங்களுக்கு கிடைச்ச ஒரு ட்ரெஸரை ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்க ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிற மட்டும் சக்ஸஸ் ஆகிடுச்சுண்டா இம்மோர்டல் அலையன்ஸால் கூட இவங்க ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இதில் ஒரு ரிஸ்க் இருக்குது. இதே பொக்கிஷத்தால் தான் ஹாங் குடும்பம் அழிஞ்சு போச்சு. ஃபர்ஸ்ட் எபிசோடில் ஹீரோ ஒரு குடும்பத்தை அழிச்சான். அந்த குடும்பம் தான் ஹாங் குடும்பம். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும்னு அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இவங்க பேசுறது எல்லாம் நம்ம ஜியாங் யுவான் ஒளிஞ்சி இந்த ஒட்டு கட்டிக்கிறான். கட் பண்ணா சீன் இப்போ பாய்ஷான் அண்டர் கிரவுண்டு ஊரு சாவ்யூவை ஃபாலோ பண்ணிட்டு ஜியான்ஜி அப்படிங்கிற ஒரு சீஃப் வாரா. அவளோட ஸ்பெஷல் லைட் டெக்னிக்கை யூஸ் பண்ணி முன்னுக்கிற ட்ரெப்ஸ் எல்லாம் பார்க்குறா. மொத்தம் 10 அறைகள் இருக்குது. அதில் 9வது அறை தான் உண்மையானதுன்னு கண்டுபிடிச்சிடுறா. அவளோட ஸ்பீட் அண்ட் மூமெண்ட் ஸ்பீட் வேறு லெவலில் இருக்குது. கண்ணிமைக்கிற நேரத்தில் லேசர் த்ரெட் ட்ரெப் எல்லாத்தையும் தாண்டி டாச் பண்ணி உள்ளே போயிடுறா. ஆனால் இங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அவளுக்கு தெரியாமே அவளோட மேல விஷம் ஏறிடுச்சு. திடீர்னு நெருப்பு வேற அவளை சுற்றி எரிய ஆரம்பிக்குது. அப்போ அங்கே வர பாய்ச்சான், இது பழைய ட்ரிக் ஆச்சு, ஆனால் இன்னும் நல்லா ஒர்க் ஆகுது பாரு அப்படின்னு அக்கலா சொல்கிறான். அவளோட இடது காலை எடுத்து வச்ச சின்ன தப்பால விஷம் அவளை அட்டாக் பண்ணிடுச்சு. 3வது இடத்துல இருக்கிற பாய்ச்சானோட அறையில மாட்டி செத்து போயிட்டா. இப்ப நம்ம ஹீரோயின் சாவ்யூவே மாறு வேஷத்துல பாய்ச்சான் முன்னாடி வந்து நிக்கிறா. அவனை போஸ் மிஷனுக்காக கூப்பிட்டாருன்னு சொல்றா. ஆனா கிளம்புறப்போ அவனுக்கு ஒரு டவுட் வருது. வெயிட், இவ எப்படி என்னுடைய 20 கில்லிங் அறையை தாண்டி உள்ள வந்தா? மறுபடியும் சீன் கிங்ஸ்வான் செட்டுக்கு மாறுது. எல்டர் லாஜு நாம வெளியாட்களை வம்புக்கு இழுக்கிறோமேன்னு பயப்படுறாரு. ஆனா எல்டர் லீஷோயி பயப்பட தேவையில்லை. இந்த ட்ரெஸரை மட்டும் நாம ரிஃபைன் பண்ணிட்டா நாம தான் இம்மோர்டல் அலையன்ஸை விட கெத்து காட்டலாம். சரி, அந்த நேரத்தில் நம்ம ஹீரோ ஜியாங் யுவானோட வாய்ஸ் கேட்குது. உங்களுக்கு புரியாத ஒரு சக்தியை வச்சு நீங்க விளையாட நினைக்காதீங்க. உடனே லீஷோயி ஒளிஞ்சிக்கிட்டு விளையாடாம வெளியே வாடான்னு கத்துறாரு. ஹீரோவும் உங்க செட்டு கழிவு காலம் நெருங்கிடுச்சுன்ட்டு வெளியே வாரா. உடனே ஹீரோ அட்டாக் பண்றதுக்கு 2 பேர் வராங்க. ஆனா ஹீரோ அவங்களோட அட்டாக்கை பிளாக் பண்ணி திரும்ப கவுண்டர் அட்டாக் கொடுக்குறாரு. அப்படியே சீன் கட் பண்ணா பாய்ஷான் சாவ்யூவை ஸ்வாட் எனர்ஜியை வச்சு அட்டாக் பண்றா. சாவ்யூவையும் அதை பிளாக் பண்ணிட்டு கரெக்டாக அந்த நேரத்தில் சாவ்யூவை அவளோட பவரை யூஸ் பண்ணி கற்களை கண்ட்ரோல் பண்ணுறா. டெலிகரிஸ் மூலமாக கண்ட்ரோல் பண்ணி அட்டாக் பண்ணுறா. அந்த இடமே வெடிச்சு செதுறது எல்லாம் சூழ்று. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ ஜியாங் யுவானும் எல்டர்ஸ் கூட தனியாக மோதிட்டுக்கிறார். அப்போ அந்த செட் மாஸ்டர் நம்ம ஹீரோவை பார்த்து ஒன்னா அந்த இம்மோர்டல் அலையன்ஸை அனுப்பி வச்சாங்கன்னு கேட்கிறாரு. ஹீரோவும் உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்கிறார். உடனே செட் மாஸ்டர் ஒரு ரகசியத்தை தொடுகிறாரு. அந்த இம்மோர்டல் அலையன்ஸ் கெட்ட கூட்டமாக தான் அந்த டீமன்ஸ் அழிச்சு இப்போ நல்லவங்க மாதிரி நடிச்சிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஹாங் குடும்பத்தை அழிச்சதும் எங்களோட செட்டோட ட்ரெஸரை திட்ட வந்ததும் எல்லாமே அவங்க தான். பழைய மாதிரி மறுபடியும் பொக்கிஷங்களை கொள்ளையடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை கேட்டது நம்ம ஹீரோ ஜியாங் யுவான் லேசாக சிரிச்சுட்டு நீங்கள் உண்மையிலே புத்திசாலி தான்னு சொல்கிறார். இன்னும் அப்படியே கட் பண்ணா பாய்ஸ்வான் ரொம்ப கோமா அவளை அட்டாக் பண்ணுறான். சாவ்யூவே அந்த அட்டாக்கை பிளாக் பண்ணுறான். அவன் அவளை கொல்ல போகிற நேரத்தில் அவனோட ட்ரெப்பரை அவனுக்கே திருப்பி விட்றா. பாய்ஸ்வானுக்கு ஒரே ஷோக். எங்களோட செட்டுக்கு புதுசாக வேலைக்கு வந்த வேலைக்காரிக்கு என்னோட சீக்ரெட் அறையை பற்றி எப்படி தெரியும்? குழம்பி போய் நிற்கிறான். ஆனால் சாயுவே எந்த பதிலும் அவனுக்கு சொல்லாமல் அந்த அறையோட போரை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. தண்டர் அவன்ற மேல வந்து பயங்கரம் இறங்க ஆரம்பிக்குது. நேராக பாஞ்சு போய் அந்த டீமன் சப்ராசிங் பெல்லை கைப்பற்றா. இதே நேரத்தில் கிங்ஸான் செட்டில் அவங்க எப்படியோ அந்த சீக்ரெட் ட்ரெஸரை வெற்றிகரமாக ரிஃபைன் பண்ணி முடிச்சிடுறாங்க. இதை வெளியேந்து பார்த்துட்டு இந்த நம்ம ஹீரோ இது தாண்டா சரியான டைம் உண்டு, அவங்க போட்ட டேப்லேருந்து தப்பிச்சு ஈஸியாக மின்னல் வேகத்தில் போய்த்து அந்த ட்ரெஸரை லாபகமாக பிடிக்கிறான். கடைசியாக இது என்னோட கையில் வந்துடுச்சின்னு அந்த பொக்கிஷத்தை கையில் எடுத்ததும் திடீர்னு அவனுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் ஞாபகம் வருது. ஒரு பிரம்மாண்டமான வேற்றுக்கிழ போர்க்களத்தில் ஒரு விண்கலம் டேமேஜ் ஆகி விழுகுது. அப்போ ஒருத்தன் நம்ம ஹீரோவை காப்பாற்றுறான். நான் உன்னை 2 தடவை காப்பாற்றினேன், நீ எனக்கு 2 உசுறு கடன் பட்டிக்கிறை அப்படின்னு சொல்கிறாரு. இதை நினைச்சு பார்க்குற ஜியாங் யுவானுக்கு ஒரு பெரிய சந்தேகம் வருது. ஒரு வேளை என் அண்ணன் ஆர்மரை கழட்டிட்டாரா, அது சாத்தியமா அப்படின்னு யோசிக்கிறாரு. உடனே கோபத்தோட அந்த செட்டெல்டரை பார்த்து நீங்க தான் என் அண்ணனை கொன்னீங்களா கத்திட்டு வெறித்தனமா அட்டாக் பண்ண பாயிறான். அவனை தடுக்க மற்ற சிஷியர் எல்லாமே வராங்க. அடுத்த பக்கம் சாவ்யூ அந்த பெல்ல தொட்டோன்னு அவளுக்கு ஒரு விஷயம் புரியுது. இந்த பொக்கிஷத்துல இந்த மொத்த எனர்ஜி முழுசா காலி ஆயிடுச்சுன்னு. பாய்ஷான் சாவ்யூவை அட்டாக் பண்ணிட்டு எங்க செட்டை பயங்கரமா ரிசர்ச் பண்ணிட்டு தான் வந்தீங்க போல. அதுவும் இல்லாம இந்த டீமன் சப்ராசிங் பெல்ல பார்த்து உனக்கு எவ்வளவு தெளிவா தெரிஞ்சிருக்கு, உண்மையை சொல்லு, நீ இம்மோர்டல் அலையன்ஸ்ல இருந்தா வந்திருக்கிற. அதுக்கு நம்ம ஹீரோயின் செம்ம கூலா நீ உண்மையிலே ரொம்ப புத்திசாலித்தான், கரெக்டா சொல்லிட்ட,
அப்படின்ட்டு தன்னோட சீக்ரெட் டெக்னிக்கை யூஸ் பண்ணி அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுறான். அவன் கோவத்தில் அவளை அட்டாக் பண்ண போகும்போது அவள் அங்கே இல்லை, ஜஸ்ட் மிஸ்ஸிங். மறுபடியும் சீன் நம்ம ஹீரோ ஜியாங் யுவான் கிட்ட வருது. அவன் அங்கே இருக்கிற எல்லாரையும் கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாமல் வெட்டி சாய்கிறான். என் அண்ணனுக்கு துணை அவங்க போசிம்ஸா அடிப்பேன்டான்னு எல்லாரையும் பயங்கரமாக வேட்டையாடுறான். அவனோட ஸ்பீட் அண்ட் மூமெண்ட் ஸ்பீட் ரொம்ப ப்ரூட்டலாக இருக்கு. நம்ம கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு அவ்வளோ ஸ்பீட். வெட்டுற சத்தம் மட்டும்தான் கேட்குற. ஆட்கள் எல்லாம் சுருண்டு விழுகிறாங்க. அவன் பண்ண அட்டாக் அங்கே இருந்த மொத்த கூட்டமும் அலைஞ்சு போயிடுச்சு. உசுரோட மிஞ்சிக்கிறவங்க ஹீரோவை பார்த்து இவன் ஒரு மான்ஸ்டர், இவனால் எப்படி இந்த ரகசிய பொக்கிஷத்தை இப்படி ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியுது, உண்மையிலே நீ யாருடா அப்படின்னு மிரண்டு போய் கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ ஜியாங்குவான அந்த வயசான ஆளை பார்த்து நான் தாண்டா இதோட உண்மையான ஓனர். இதை கேட்டதும் அங்கே இருக்கிற ஆளுங்க எல்லாம் வாயடைச்சி உறைஞ்சி போய் நிற்கிறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது.